ஹாய் நண்பா, ஒரு தமிழக அரசு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட், அதாவது மகளிர் வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்திலிருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அலுவலக உதவியாளர் உட்பட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், ப்ராஜெக்ட் டைரக்டர் இந்த மாதிரியான ஜாப் அவைலபிளா இருக்கு. 10th இருந்து எனி டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. தமிழ்நாடு அரசு மகளிர் வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் ஜூலை 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாபுக்கு சிம்பிளா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அதை ஃபில் பண்ணி admin@tnwesafe.org இந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணி கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க போஸ்ட் மூலமா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணி கொடுக்கலாம். போஸ்ட் மூலமா சென்ட் பண்ற பட்சத்துல அதற்கான அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சென்னை கிண்டி அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். இந்த ஜாபுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும் தான் கண்டக்ட் பண்றாங்க, எக்ஸாம் கிடையாது. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ பாத்தீங்கன்னா எல்லா தகவலுமே இமெயில் மூலமா ஷேர் பண்ணிடுவாங்க. சோ நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இமெயில் செக் பண்ணிட்டு இன்டர்வியூல பார்ட்டிசிபேட் பண்ணா போதும். இன்டர்வியூ நடக்கக்கூடிய வென்யூ வந்து பாத்தீங்கன்னா சென்னை 32 தமிழ்நாடு விமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் இந்த அட்ரஸ்க்கு நீங்க போகணும். அதாவது கிண்டியில இருக்கக்கூடிய இந்த ஆபீஸ்க்கு டைரக்டா போய் தான் நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ பாத்தீங்கன்னா இமெயில் எல்லாமே சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. என்ன மாதிரியான ஜாப் இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். சோ இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ல ஒரே ஒரு கால் இடங்கள் இருக்கு. மந்த்லி வந்து 30,000 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்கறாங்க. ஜாபுடைய ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்மின் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டாஸ்க், அப்புறம் ஃபெமிலியாரிட்டி வித் கவர்மெண்ட் ஒர்க் செட்டப், டிராஃப்ட் ப்ராஜெக்ட் ரைட்டர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ஸ், லைக் உங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு சிம்பிளா ஒரு 3 பாயிண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா பேச்சுலர் இல்லனா மாஸ்டர் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். அடிஷனலா இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. குறைந்தது 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் கேட்டகரியில ஒரு 3 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்க. அண்ட் இதுல ஐடி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. ஐடி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்ல ஃபைல் கீப்பிங் ப்ரொசீஜர்ஸ், லைக் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா PC2 ப்ராஜெக்ட் டைரக்டர். இந்த ஜாபுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் இந்த ஒரு ஜாபோடைய நேச்சர். டு அசிஸ்ட் த ப்ராஜெக்ட் டைரக்டர் வித் ஆல் அட்மின் ரிலேட்டட் டாஸ்க் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருந்தா போதும். குறைந்தது 2 வருடங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிமிலர் ரோல்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஐடி ஸ்கில் இல்லனா கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர், ஆபீஸ் அசிஸ்டன்ட், இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஆபீஸ்ல வந்து நீங்க ஒரு அலுவலக உதவியாளர் கேட்டகரியில நீங்க வேலை பாக்குற மாதிரி இருக்கும். 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். 10th தாண்டி என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். சோ இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட்ல 2 கால் இடங்கள், 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. ப்ராஜெக்ட் டைரக்டர்ல ஒரே ஒரு கால் இடங்கள், மாதம் 20,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்கு. மொத்தமா ஒரு 4 கால் இடங்கள் வந்து விட்டுருக்காங்க. இந்த 3 விதமான பதவிகள் மட்டும்தான் வந்திருக்கு. சோ நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த நோட்டிபிகேஷன் எண்ட்லயே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். சிம்பிளா இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க இமெயில் மூலமா சென்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா போஸ்ட் மூலமா சென்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்க எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிருங்க. அதாவது ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் டிக் பண்ணிருங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பர்சனல் டீடைல்ஸ் ஃபுல்லாவே நீங்க தெளிவா எழுதிருங்க. உங்களுடைய நேம் வந்து பிளாக் லெட்டர்ஸ்ல எழுதிருங்க. ஃபாதர் நேம், மதர் நேமா இருக்கட்டும், மத்தபடி ஜெண்டர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இந்த மாதிரி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தெளிவா ஃபில் பண்ணிருங்க. குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிருங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதையும் ஃபில் பண்ணிருங்க. கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கு, MS வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், டேலி, இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையுமே, என்னென்ன தெரியறது எல்லாத்தையுமே டிக் பாக்ஸ் மட்டும் நீங்க ஜஸ்ட் டிக் மட்டும் பண்ணா போதும். இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிட்டு இமெயில் சென்ட் பண்றதா இருந்தா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி இமெயில்ல சென்ட் பண்ணி கொடுங்க. இல்ல நீங்க போஸ்ட் மூலமா அனுப்புறதா இருந்தா நீங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணிட்டு அது கூடவே தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து ஒரு ஆபீஸ் கவர்ல போட்டு நீங்க சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிடணும். அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஜூலை 31ஆம் தேதிக்குள்ள அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நீங்க சென்ட் பண்ணி கொடுத்துடணும்.
யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு இமெயில் மூலமா ஃபர்தர் கம்யூனிகேஷன் இருக்கும். இமெயில் பார்த்துட்டு நீங்க டைரக்டா சென்னை கிண்டில இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க, அதாவது ஃப்ரெஷரா இருக்கிறவங்க, 10th வரைக்கும் படிச்சவங்க, 10th தாண்டி டிகிரி வரைக்கும் படிச்ச ஃப்ரெஷர் அலுவலக உதவியாளர் ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இல்லனா அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டைரக்டர் ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.